கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். இத்தனை பேர் இதை உணர்கிறீர்கள்? நாம் வருவதெல்லாம் கர்த்தருடைய சமூகம். அடுத்தபடியாக இன்னொன்று சொல்கிறேன், கர்த்தருடைய சமூகத்திற்கு எல்லாரும் வர மாட்டார்கள், வர முடியாது. எல்லாரும் வர முடியாது, வர மாட்டார்கள். எனவே இந்த நாளில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அருமையான பாடல் வேலையை நடத்தின சகோதரனுக்கு என்னுடைய மனதார வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சொன்ன பாடுங்க ஒரு பாடலிலே கடைசியாக நான் பார்த்தேன், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற எனக்கு சொல்லுங்க எப்போதாவது வெற்றி உண்டு. அப்படியா? எப்போதும் வெற்றி. வெற்றி எப்படி? எப்போதும் வெற்றி. எனவே இந்த பூமியில நாம் எப்போதும் வெற்றி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது, தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் எப்போதுமே வெற்றி உள்ளவர்கள், எப்போதுமே ஜெயம் கொடுக்கிறவர்கள், ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அவங்க வாழ்க்கையில தோல்வி என்பதே இல்லை என்பதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய உன்னதமான ஒரு திட்டம். ஆனால் இதை நாம் அனுபவிக்க வேண்டும், இதை நாம் அனுபவிக்க வேண்டும். நீங்க சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் அதற்கு தான் அடையாளமாய் வைத்திருக்கிறார் யூத ஜனங்களை. அந்த யூத ஜனங்கள் தோற்றதாக சரித்திரமே கிடையவே கிடையாது, தொடவே முடியாது. அவங்க எப்போதும் வெற்றி தான், தொடவே முடியாது. அது எதுக்கெல்லாம் நமக்கெல்லாம் திருஷ்டாங்கமாய் வைப்பது தான் அவங்க அப்படி வச்சிருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில ஆனா ஒரு கண்டிஷன் உண்டு, அவருடைய வார்த்தையை நாம் நம்பணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். அவருடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய ஜனங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். தேவனுடைய பிள்ளைகளுடைய அடையாளம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை நம்புவார்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். எனவே இந்த உலகத்தில் உள்ள மொத்த ஜனமும் ஆண்டவரை நம்பாமலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரை நம்புவார்கள், அவருக்கு கீழ்ப்படிவார்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 12:1-2 படிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அடுத்து, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். பாருங்க, அந்த நாட்கள்ல ஆபிரகாம் வாழ்ந்த நாட்கள்ல எத்தனையோ மனுஷங்க வாழ்ந்திருக்காங்க. ஆனா கர்த்தர் ஒரு நாள் ஆபிரகாமை போய் சந்தித்து அவன்கிட்ட சொல்றாரு, நீ வா, நான் உன்னை எல்லாத்தையும் விட்டுட்டு வா. 3 காரியங்களை விட சொன்னார். இதெல்லாம் உன் இனத்தையும், உன் தேசத்தையும், உன் இனத்தையும், உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு. இன்னைக்கு நம்ம போமா? இன்னைக்கு நம்ம போமா? இப்படி ஆண்டவர் சொன்னார்னா போமா? ஆனா இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நம்பி நாம் போவோமானால், பிரியமானவர்களே, அந்த வாக்கு தத்தம் நமக்கு நிச்சயம் நிறைவேறும். இப்போ பாருங்க, ஆண்டவர் பார்த்தார், இப்படி நம்பி ஒருத்தர் போக மாட்டான், யாரும் போக மாட்டாங்க. எனவே உண்மையிலே நீ ஆண்டவர் சொன்னாரா, ஏதாவது கனவு கண்டியா, ஏதாவது பிசாசு சொல்லிச்சு அப்படின்னு 1000 கேள்வி வரும். உண்மைதானா இது? ஆனா அவன் என்ன செஞ்சான்? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். பாருங்க, கூட போறதுக்கு எல்லாம் போவான். ஆனா முதல்ல போறது யார் எடுத்து வைப்பா? முதல் ஸ்டெப் யார் எடுத்து வைப்பா? முதல்ல ஸ்டெப். இது இப்படி போல ஆண்டவருடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படிஞ்சாலும் கீழ்ப்படியாவிட்டாலும் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். இப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் மனைவி கீழ்ப்படிதாலோ இல்லையோ, அல்லது எங்க அண்ணன் கீழ்ப்படிதானோ இல்லையோ,
என் தகப்பன் கீழ்ப்படுகிறாரோ இல்லையோ, நான் என்ன செய்வேன்? ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். இந்த வார்த்தையை படிக்கும்போது கர்த்தர் உங்களோடு என்னோடு என்ன செய்வாரு? பேசுவார். இந்த வார்த்தையின் வழியாய் பேசும்போது நாம் என்ன செய்யணும்? சந்தோஷமாய் மனப்பூர்வமாய் என்ன செய்யணும்? கீழ்ப்படியும். யாரெல்லாம் சந்தோஷமாயும் மனப்பூர்வமாயும் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் அவர் சொன்னபடியே ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் 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 ஆபிரகாம், அடுத்து தாவீது தாவீது, இந்த 2 பேரும் வேதத்துல நிறைய வரும். ஏன்னா ஆபிரகாம் கர்த்தரை அப்படியே மனப்பூர்வமா அவர் சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு போவான். தாவீது அவர் எப்போது அவரை தேடுவான், அவரை துதிப்பான், அவருக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கர்த்தர் அப்படின்னு அவன் தேடிட்டே இருப்பான். எனவே இந்த 2 பேர் தான் மத்தேயு 1:1 சொல்றீங்க. மத்தேயு ஆபிரகாமின் குமாரனாகிய பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த எந்த வம்சத்தில் வராரு? ஆதாம் இல்ல, யாரு? ஆபிரகாம். பாருங்க என்ன அருமையான இயேசு கிறிஸ்து அங்க அவருடைய வம்ச வரிசையில் எப்படி வர்றாரு பார்த்தீங்களா? அப்போ கர்த்தர் சொன்ன உடனே அப்படியே கீழ்ப்படிந்தபடினால் இப்ப ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. பாருங்க, அப்போ அப்படி கீழ்ப்படியும் போது மட்டும்தான் அந்த வம்ச வரலாறுல என்ன செய்ய முடியும்? இடம்பெற முடியும். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய சத்தத்திற்கு நம்ம அப்படி கீழ்ப்படுகிறோமா? கர்த்தர் பேசுகிறாரா இல்லை? வசனத்தின் மூலமாய் அநேக வேளையில் நம்மளோட என்ன செய்கிறார்? பேசுகிறார். கீழ்ப்படுகிறோமா? அப்படி கீழ்ப்படியும் போது ஆபிரகாம் அவருக்கு சொன்னபடியே 3 காரியம். எப்படி? உன் தேசம், உன் இனம், உன் தகப்பனுடைய வீடு, இந்த 3ஐயும் விடுனார். இந்த 3ஐயும் விடுனார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆவிக்குரிய பிரகாரமா புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற நமக்கு மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3ஐயும் என்ன செய்யணும்? சொல்லுங்க, விடணும். வாயத்திறன்னு சொல்லுங்க அப்போ. இந்த 3ஐயும் விடம்னா, இந்த 3ஐயும் விட்டோம்னா நம்ம சண்டை போடுவோமா? யார்கிட்டையாவது வாக்குவாதம் பண்ணுவோமா? இந்த 3க்குள்ள தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சண்டையும் நடக்கும். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3ல தான் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து போய்கிட்டே இருக்கும். இந்த 3 இல்லாத வாழ்க்கை, இந்த 3லையும் போராட்டம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 3ஐயும் விட்டுருனார். இந்த 3க்காகவும் போராடாது. ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், நீ இந்த 3க்காகவும் வாழ்க்கையில போராடாத, 3ஓடையும் போராடாத. விளங்குதா உங்களுக்கு? 3ஓடையும் போராடாத, 3க்காகவும் போராடாது. அப்ப இப்படி போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுதான் வெற்றி உள்ள வாழ்க்கை. போராட்டம் இல்லாத வாழ்க்கை இருக்கு, அதுதான் என்ன செய்யுது? வெற்றி உள்ள வாழ்க்கை. எனவே அப்படியானால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? ஆசீர்வாதம் உண்டாகும். அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51 அதிகாரம். அந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் நம்முடைய பின்னாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசும்போது அவர் சொல்றாரு, ஏசாயா 51 2-3 படிங்க. யாரை நோக்கி பாருங்க? ஆபிரகாமை நோக்கி பாருங்கன்னாரு. அப்ப ஏன் ஆபிரகாம் சொன்னபடி என்ன செஞ்சான்? கீழ்ப்படிந்து வந்தான். இன்னைக்கு ஆபிரகாமின் சந்ததி என்று மேன்மை பாராட்டுகிற இஸ்ரவேல் ஜனங்கள், ஆனா அவர் கீழ்ப்படிந்த மாதிரி கீழ்ப்படிந்தாங்களா? யாக்கோபினுடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு பிறந்த 12 கோத்திரம், அந்த இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலிருந்து வெளியே வந்த பின்பு அவர்களை ஆள வேண்டும் என்று விரும்பினார். அவர்களோ ராஜா வேண்டும் கேட்டான். அப்போ அவருடைய சத்தத்திற்கு அவங்க செவி கொடுக்க தயாராகவே இல்லை. இன்றைக்கு பிரியமானவர்களே, நாமும் எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. பாருங்க, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். பாருங்க, ஆண்டவர் அப்போ அவர் அழைச்சி ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். அப்போ எப்போதுமே ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலையும் பாருங்க, அவர் வானத்திற்கு எடுக்கப்படும் முன்னாடி கைகளை உயர்த்தி நீட்டி அவர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். கண்டிப்பா அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்காம விடவே மாட்டார். அப்படிப்பட்ட நல்ல தேவன் அவர், நல்ல தகப்பனவர். எனவே நான் அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். பாருங்க, ஆபிரகாமை பாருங்க, கூட வந்து லோத்து வந்து அவனை பற்றி சொல்லல, அவனை பற்றி என்ன சொல்லுங்க எழுதப்படல.
இதே மாதிரி தான் நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டவர்களா இருக்கணுமே தவிர கூட போனவங்களா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கூட கொஞ்ச நாள் போவாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் பிரச்சனை வந்துடும், அவன் தேவனை விட்டுட்டே என்ன செஞ்சிருவான், போயிடுவான். ஆனா அழைக்கப்பட்டவன் கடைசி வரைக்கும் கர்த்தரோடு என்ன செய்வான், நடப்பான், பயணிப்பான். எனவே நாம் கடைசி வரைக்கும் கர்த்தரோடு நடக்கவும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலை செய்து அதன் வனாந்தரத்தை ஏதனை போலவும் அதன் அவாந்தர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஆபிரகாமை எதற்கு நோக்கி பார்க்க சொன்னார் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், கவலை, பயம் அல்லது வறட்சி, தரித்திரம் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் ஆபிரகாம் எப்படி சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து போனானோ இப்படி போகும்போது உன் வாழ்க்கை என்ன செய்வாரு, இப்படி மாற்றுவார். ஆனா அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதை அவர் விரும்புவதே இல்லை, தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளை எங்கேயுமே அவர் தாழ்த்தி வச்சதே இல்லை. அவர் யாரெல்லாம் வந்தாங்களோ, தானியேலா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், இப்படி பழைய ஏற்பாட்டில் பாருங்க, பவுல பாருங்க, ஆவிக்குரிய பிரகாரமாய் இப்படி ஏறதுக்கு முன்னாடி நின்று அவன் சிங்க மாதிரி பேசினான். அவன் பயப்படவே இல்லை, எல்லாரும் பயந்தாங்க. ஆனா அவன் பவுல் சில பயப்படல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். என் ஜனங்களே, 4 வசனம், எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். எத்தனை பேர் நாம் ஆண்டவருக்கு செவி கொடுக்க ஆயத்தமாக இருக்கு? சரியா? அவர் விரும்புவதெல்லாம் என் சத்தத்திற்கு செவி கொடுங்கள். அவர் பேச விரும்புகிறார். எப்போ கடைசியா நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டோம் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம், பாடுகிறோம், துதிக்கிறோம், எத்தனையோ காரியங்களை செய்கிறோம். ஆனா அவருடைய சத்தத்திற்கு நாம் சத்தத்தை கேட்க வேண்டும், அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். நீங்க வந்து தெரியுமா, ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்தை படிச்சுட்டு கர்த்தர் உங்களோடு பேசின காரியங்களை ஒரு நோட்டில் எழுதி வைங்க. சொல்லு, புரியுதா? வேதத்தை படித்து ஆண்டோட சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியத்தை ஒரு டைரியில் டேட் போட்டு எழுதி வைங்க. அப்படி எழுதி வைக்கும்போது கர்த்தர் ஒரு நாள் பேசின காரியத்தை கண்டிப்பா நிறைவேற்றியே தீர்வார். நல்லா பாருங்க, கர்த்தர் நான் அப்படி என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால நான் பேசுறேன், சும்மா சொல்லல. எப்படி கர்த்தர் சொன்ன காரியங்களை நான் எழுதி வைத்திருக்கிறேன். அல்லது நீங்க கர்த்தர்கிட்ட சொன்ன காரியங்களை என்ன செய்யணும், எழுதி. ஒண்ணு நீங்க சொன்ன அவர்கிட்ட பேசின காரியங்களை எழுதி வைங்க. இந்த தேதியில இந்த இடத்துல வச்சு ஆண்டவர்கிட்ட நான் இந்த காரியத்தை சொல்லியிருக்கேன், அடுத்தாப்புல கர்த்தர் எனக்கு எதை சொல்லியிருக்கார், இது ரெண்டையும் எழுதி வைங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அது நிறைவேறுகிறதை நீங்கள் காண்பீர்கள். சும்மா சொல்லுங்க, சும்மா சொல்லி அனுபவமாய் நான் கண்டதை அனுபவிக்கிறதை பேசுகிறேன். எனவே அவர் சொல்கிறார், என் சாதியாரே என் வாக்கை கவனியுங்கள், வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். எப்போ அவருடைய சத்தத்தை நாம் கேட்கும் போது. அடுத்து 6ஆம் வசனம் படிங்க. என் ரட்சிப்பு வெளிப்படும். பாருங்க, இந்த காரியத்தை கர்த்தர் என்ன அழகமா சொல்றாரு. என் நீதி சமீபமா இருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும். என்ன வெளிப்படும்? ரட்சிப்பு வெளிப்படும். இன்னைக்கு பூமியில இவ்வளவு ஜனங்கள் இருக்காங்க, ஆனா இந்த வெளிப்படும் என்று சொன்னாரே ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பை எத்தனை பேர் விரும்புகிறோம்? ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம். ஆனா அவர் என்ன சொன்னார், என் ரட்சிப்பு வெளிப்படும். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்கள், கீழே இருக்கிற பூமியும் நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல் ஒளிந்து போம், பூமி வஸ்திரத்தை போல் பழசாய்ப்போம், அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்று போவதில்லை. ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, ரட்சிப்பு நீதி. வானம் பழசாய் போவோம், பூமி ஒளிஞ்சு போவோம், வஸ்திரத்தை போல போயிடும். ஆனா ரட்சிப்பும் நீதி என்ன செய்யாது? பிரியமானவர்களே, இதன் மீது நமக்கு வாஞ்சை இருக்கா? சொல்லுங்க பாப்போம். இதன் மீது நமக்கு ஏக்கம் இருக்கா? அவர் அழியாத ஒன்றை தருவேன் என்று சொன்னார், நிலைவரமான ஒன்றை தருவேன் என்றார். நமக்கெல்லாம் அழிஞ்சு போகிற பொருள் தான் தெரியுதே தவிர, இப்படி ஆபிரகாமுக்கு அழைக்கும் போது காணாத ஒன்றை சொல்லும் போது அவன் நம்பி போனான, அப்படி இன்னைக்கு நாம நம்பி போறோமா? அவருடைய ரட்சிப்பு, அவருடைய நீதி, இதை நாம நம்புறோமா? பிரியமானவர்களே, ஆனா காணப்படுகிற இவைகள் எல்லாம்
எப்படி உன் வீடு உன் தேசம் ஏனோ காணப்படுகிற வேலை விட்டுட்டு வான்னு சொன்னது போல இப்ப இருக்கிற வானம் பூமி எல்லாம் ஒளிஞ்சு போகும், ஆனா என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்று போவதில்லை. பிரியமானவர்களே, அப்ப அழியாத ஒன்றை தேடுவதுதான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. எபிரேயர்கள் இருக்கும் 1ஆம் அதிகாரம் 10 வருஷங்க. எபிரேயர்கள் இருக்கும் 10. ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உடைய கரத்தின் கிரியா இருக்கிறது, அவைகள் நீரோ நிலைத்திருப்பீர். கர்த்தர் மட்டுமே மாறாதவர், மற்ற எல்லாம் என்ன செஞ்சிடும்? ஒளிஞ்சு போயிடும். மற்ற எல்லாம் ஒளிஞ்சு போயிடும். ஆனா நம்ம கண்ணுக்கு எது பளிச்சுன்னு தெரியுமா? நம்ம கண்ணுக்கு எது பளிச்சுன்னு தெரியுது? இந்த உலகம், இந்த மேன்மை. ஆனா ரட்சிப்பு நமக்கு மேன்மையாய் தெரிகிறதா? அடுத்த வருஷங்க, நீரோ மாறாதவராயிருக்கிறீர், ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படி. ஊழியம் எதுக்கு? ஊழியம் எதற்காக? அவர் தருகிற ரட்சிப்பை நாம் சுதந்தரிப்பதற்காக. இந்த பூமியில நாம் பணத்தை சம்பாதிக்க வேணும், இடத்தை சம்பாதிக்கணும், இப்படி நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கணும், இதெல்லாம் மனுஷனுக்கு ஆசை இருக்கு. ஆனா ஆண்டவருடைய பார்வையில வெளியேறப்பட்டதாக இருக்கிற ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? அப்போ ரட்சிப்பை பாருங்க, புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் சொன்ன காரியத்தை புதிய ஏற்பாட்டில் அங்க ப்ரூவ் பண்றாரு. உலகத்துல உங்களுக்கு எத்தனை மேன்மை பணம் எல்லாம் இருந்தாலும், ஆனா அதெல்லாம் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு? நம்முடைய ரட்சிப்புக்காக. நம்முடைய ரட்சிப்புக்காகத்தான் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர ஆசீர்வாதத்திற்காக ரட்சிப்பு கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளணும். ஆசீர்வாதத்திற்காக ரட்சிப்பு கிடையாது, ரட்சிப்படைவதற்காகத்தான் இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. அருமையா பார்த்துக்கோங்க. ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ரட்சிப்பு இருக்கிறது, ஆனா எல்லாரும் அந்த ரட்சிப்பை சுதந்திரிப்பதில்லை. அவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? அப்படியானால் நீங்களும் நானும் அந்த ரட்சிப்புக்காக பிரயாசப்படுவோமானால் உங்களுக்கும் எனக்கும் அந்த பணிவிடை செய்கிற ஆவி இருக்கிறது. ஹல்லேலூயா! இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? ஒரு முதல்வர் போய் ஒரு திட்டத்தை செயல்படுங்கன்னு சொல்லி ஒரு மினிஸ்டர் அனுப்பினார்னா அந்த மினிஸ்டருக்கு பின்னாடி யார் இருப்பா? முதல்வர். அந்த முதல்வருடைய அத்தனை அதிகாரமும் இருக்கும். அதே மாதிரிதான் அந்த ரட்சிப்பை சுதந்திரிக்க வேண்டும் என்ற வாஞ்சி நமக்கு இருக்குமானால் அத்தனை தேவ தூதர்களும் நமக்கு வேலையாட்களாய் இருக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. இதை எத்தனை பேர் நம்ப முடியும்? இதை நாம் விசுவாசிக்க வேண்டும், இதை நம்ப வேண்டும், இதற்கு நம்மை கீழ்ப்படிய வேண்டும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். எனவே 7ஆம் வசனம் படிங்க, 6, 7. மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலியாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கு. பாருங்க, இயேசுவுக்கு தேவதூதர்கள் எப்படி இருந்தாங்க? காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலியாகவும் இயேசுவுக்கு இருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசுவுக்கு தேவதூதர்கள் எப்படி இருந்தாங்க? ஆனா இன்னைக்கு நாம் ரட்சிப்பை சுதந்திரத்திற்கு கொள்வதற்கு அவர்கள் எல்லாரும் நமக்கு பணிவிடை செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. நமக்கு பணிவிடை செய்யக்கூடிய தூதர்கள் இருக்கிறாங்கிறது நமக்கு எத்தனை தெரியுது? இதை தெரிந்தால் ஆண்டவரே அந்த ரட்சிப்பை எனக்கு தாரும், அந்த ரட்சிப்பை நான் அனுபவிக்க வேண்டும் என்று நாம ஜெபிப்போம். அப்போ உங்களுக்கு இப்படி நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு அந்த தேவ தூதர்கள் பணிவிடை ஆவிகளாய் பணிவிடை செய்வார்கள். உங்களுடைய எல்லா காரியத்திற்கும் அந்த பணிவிடை கிடைக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எனவே பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்பு எவ்வளவு மேலானது! இந்த ரட்சிப்பு எவ்வளவு மேலானது! இந்த உலகத்தில் உள்ள எதை பார்க்கலும் எது மேலானது?
ரட்சிப்பு மேலானது. ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு சொன்னார், நீ எதற்காகவும் இந்த ரட்சிப்பு இழந்து விடாது. இந்த ரட்சிப்பிற்காக நீ எதை வேண்டுமானாலும் இழந்து விடலாம். நல்ல கவனிங்க, ரட்சிப்பிற்காக நீ உலகத்தில் எதை வேணாலும் இழந்து விடலாம். ஆனால் எதற்காகவும் நீ எதை இழந்து விடக்கூடாது? ரட்சிப்பை இழந்து விடக்கூடாது. எவ்வளவு மேன்மையான ஒரு வார்த்தை தெரியுமா? இப்படிப்பட்ட சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். எனவே இந்த சத்தத்தை கேட்ட பின்பு எங்கேயுமே வாக்குவாதம் நம்ம பண்றதே கிடையாது. எங்கேயும் வாக்குவாதம் பண்றது. எனக்கு எது மேலானது? ரட்சிப்பு மேலானது, ரட்சகர் மேலானவர். இந்த இடத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது தேவதூதர்கள் நமக்கு பணிவிடை செய்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதை நான் அனுபவித்திருக்கிறேன். இதை நான் எனவே தான் நான் பேசுகிறேன். எனவே நீங்க யார்ட்டையும் போய் கேட்க வேண்டாம். நீங்கள் ரட்சிப்புல மட்டும் உங்களுடைய எதிர்பார்ப்பு இருந்து நீங்க தேவனோடு சந்திருப்பீர்களானால் உங்களுக்கு அநேக பணிவிடைக்காரர்கள் தேவதூதர்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதே பேதுரு எப்படி எழுதுனான்னு பார்ப்போம். 2 பேதுரு 1 பேதுரு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. கர்த்தருடைய நாள். இன்னைக்கு நிறைய நல்ல நாள் கெட்ட நாள் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா வேதத்தில் சொல்லுது கர்த்தருடைய நாள் என்று ஒன்று இருக்கிறது. என்ன? கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அகன்றுவோம், உருகிப்போம். பாருங்க, ஏசாயாலையும் பார்த்தோம், எபிரேயர்லையும் பார்த்தோம், இங்க பேதுரு எழுதுறாரு. 3 சாட்சி இருக்கு. அப்போ இப்படிலாம் அழிந்து போகக்கூடிய உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு தேவை என்னது? ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அகன்றுவோம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியின் அதில் உள்ள கிரிகள் எல்லாம் எரிந்து அழிந்து போவோம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடத்தையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன குறிப்போட்டு தெரியுமா? ஒரு ஆச்சரிய குறிப்போட்டு போட்டுக்கா வேதத்துல. அப்போ பாருங்க, நீங்க எல்லாம் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நமக்கு ரட்சிப்பு அப்படின்னா பரிசுத்த நடக்கை, தேவ பக்தி இருக்கா நமக்கு? இன்னைக்கு காணப்படும்னா இது காணப்படுங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு அடையாளம், நாம் தேவனால் மீட்கப்பட்டிருக்கவங்களுக்கு அடையாளம் என்னது? பரிசுத்த நடக்கை, தேவ பக்தி. இந்த தேவ பக்தியும் பரிசுத்த நடக்கையும் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா, நம்ம வழக்கமாக கோயிலுக்கு போனோம், காணிக்கு போட்டோம், உபவாசம் போட்டோம் போனோம் அப்படின்லாம் அவர்கிட்ட சொல்ல முடியாது. ஆனால் அவர் எதிர்பார்க்கிறது என்னது? பரிசுத்த நடக்கை, தேவ பக்தி, ரட்சிப்பு. ஆணும் ஒளிஞ்சுக்கும், பூமி ஒளிஞ்சுக்கும், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். லோத்து ஆசீர்வாதம் இல்லாமல் போனா, ஆபிரகாம் கூட போனதுனால லோத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டான். கடைசியில் முடிவு என்னாச்சு? எல்லாம் அழிந்து போச்சு. இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமா இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம சோதிச்சு பார்க்கணும், நம்ம யோசித்து பார்க்கணும். நமக்கு நல்ல பலன் இருக்கு, நல்ல ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, தெளிந்த புத்தி இருக்கிறது. எனவே நீங்களும் நானும் ஒன்றை சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இது இல்லாட்ட நம்ம அறியாம இருந்திருக்கலாமே. அறியாம இருந்தால் தெரியாம எனக்கு தெரியாதுன்னு சொல்லி போயிடும். ஆனா நாம் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. எனவே வேதம் சொல்லுகிறது, இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறவராய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல பார்க்க வேண்டியதா இருக்கிறது. நமக்கு தனிப்பட்ட விதத்தில் நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு காலத்தில் சுகர், ப்ரெஷர் யாருக்கோ இருக்குமா, ஆனால் இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. அப்போ பாருங்க, இப்போ வந்து நம்ம என்ன செய்யறோம்? ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே சுகரை செக் பண்ணுறோம், ப்ரெஷரை செக் பண்ணுறோம், இல்லைன்னா வேற மாதிரி முடிவாயிருக்கு. எனவே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவ பக்தியும் பரிசுத்த நடக்கையும் இருக்கணும்னு சொல்லுது. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இதை நம்ம பார்க்குறோமா?
வேதத்தை பார்த்தா ஆண்டவர் பேசுகிறார், எப்போ உனக்கு பரிசுத்தம் நடக்க இருக்கா, தேவ பக்தி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? பிரியமானவர்களே, வேதம் தான் நமக்கு கண்ணாடி. அந்த கண்ணாடியில் தான் நமக்கு முகம் தெரியும். அதை பார்த்து தான் நாம் நம்மை சரிப்படுத்த வேண்டும். அதை பார்த்து நம்ம சரிப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே ஆசீர்வாதம், இந்த உலகத்தின் எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் தருகிறார். ஆனால் ரட்சிப்பை நாம் தான் விரும்ப வேண்டும். ரட்சிப்பை நாம் தான் விரும்ப வேண்டும். அப்படியானால் பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் நாம் விரும்ப வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எனவே 13ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி. இப்போ வாக்குத்தத்தங்கள்லாம் நமக்கு வாரம் மாசம் வருஷம் ஏதாவது வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அவருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? நீதி வாசமாயிருக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும்? அதுதான் வாக்குத்தத்தம். அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நீதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அநியாயம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யாது? இருக்காது. நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை இயேசுவோடு கூட இருந்த பேதுரு அவர் சொன்னார், இந்த கல்லின்மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நீ எதை பூட்டுகிறாயோ அது பரலோகத்தில் பூட்டப்படும், நீ எதை கட்ட அவிழ்க்கிறாயோ அது அங்கே கட்ட அவிழ்க்கப்படும் என்று சொன்ன அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்துட்டு, அவன் அந்த அதிகாரத்தை பெற்ற பேதுரு என்ன அழகா எழுதியிருக்கிறார் பாருங்க. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்க, இதுக்கு தான் நம்ம காத்திருக்கோம். ஒவ்வொரு நாள் ஆண்டவரே நீர் எப்போ வருவீர், அப்படிதான் அப்போஸ்தலர் இருந்தாங்க. இப்போ இல்லாம போச்சு. காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் விலையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். எனவே இந்த நாட்கள்ல நாம் வாசித்தபடி வானமும் பூமியும் ஒளிந்து போம், அவருடைய ரட்சிப்பு மாறாது, அவருடைய நித்திய ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை சுதந்திரிப்பதற்கு நாம் எப்படிப்பட்ட பரிசுத்த நடத்தையும் தேவ பக்தியும் கரைதிரை ஒன்றுமில்லாதவர்களாய் வாழும்படிக்கு தேவன் நமக்கு விரும்புகிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அப்படி வாழ்வதற்கு கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.